ஹலோடா நான் உங்கள் ஆஷிட்டா. நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அப்புறம் ட்ரைனிங் ப்ரொஃபஸர் முடிச்சிடலாம். போன பாட்டு நான் இதோட ஸ்டாப் பண்ணியிருப்படும், அதிலேருந்து கண்டினியூ பண்ணலாம்டா. கண்ணை முடிச்சு பார்க்குறீங்க, உங்களை ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி பெட்ஷீட் இருக்கு. உங்கள் கையை எடுக்க முடியல. இதுவா எடுத்து அந்த பெட்ஷீட் இருக்குல்லடா, அது கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த குட்டி லைட்டு சைடாக திரும்பி பார்க்கவே இல்லை. ஒரு ஆம்ஸு உங்கள் நெக்கை சுற்றி ஹக் பண்ண மாதிரி அந்த ஷோல்டரோட உங்கள் சீஸ் வரைக்கும் உங்கள் கழுத்தை ஹக் பண்ணி, அப்படி ஜேகேவோட ஆம்ஸு உங்கள் ஜா வரைக்கும் டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான். கண்ணை க்ரிப்பாக மூடிட்டு டக்குன்னு ஓப்பன் பண்ணுறீங்க. அவன் கையை எடுக்கிறீங்க, டைட்டாக பிடிச்சிருக்கான். எடுக்கையில் அவனும் அசைஞ்சு அவன் ஹெட்டை திருப்புறான். நீங்கள் மெதுவாக அந்த பெட்ஷீட்டை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி எந்திரிக்க முடியாமல் எந்திரிக்க ட்ரை பண்ணுறீங்க. ரொம்ப பெயினாக உடம்புலாம் வலிக்குது. எந்திரிச்சிட்டு அடி. ஓய் உனதான். எதுவும் பேசலை. அந்த பெட்ஷீட்டை பிடிச்சிட்டு அந்த பெட்டில் உட்கார முடியாமல் உட்காந்துட்ருக்கீங்க. ஓய் என்ன கூப்பிட்றேன், கத்திட்டே இருப்பேன் என்னடி. உங்கள் கையை பிடிச்சி இழுத்தோன்னே திரும்பி பார்த்தோன்னே ஒரு முறை தான். என்ன முறைச்சா? உங்கள் ஃபிங்கர் எடுத்து உங்கள் லிப்ஸில் வச்சு அவனை பார்த்து எதுவும் பேசாது அப்படின்ட்டு முறைக்கிறீங்க. அமைதியாக அவங்கள பார்த்துட்ருக்கான். நீங்கள் அதை பிடிச்சிட்டு கீழே உங்கள் காலை வைக்க முடியாமல் வச்சுட்டு இந்த பெட்ஷீட்டை ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சி உங்களை கவர் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு கீழே உங்கள் ப்ளவுஸும் ஸ்கர்ட் இருக்குல்லடா, அதை மெதுவாக எடுத்துகிட்டு நடக்க முடியாமல் சுற்றி பார்க்குறீங்க. ரெஸ்ட் ரூம் இருக்குது. அவன் டவல் அப்படியே எடுத்துக்கிட்டே அவனும் விட்டுட்டான். அப்படியே நீங்கள் ரெஸ்ட் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டீங்க. ப்ளவுஸு போடுறீங்க. அங்கங்கே பைட் பண்ணியிருக்கான். அப்படியே கண்ணில் வந்து டீயர்ஸ் வரவே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு ஸ்கர்ட்டையும் கட்டிட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பெட்ஷீட் இருக்குல்லடா, ஒரு மாதிரி கவர் பண்ண மாதிரி சுற்றி பார்த்து பால்கனி இருக்குல்லடா, அப்படியே நீங்கள் மெதுவாக நடக்க முடியாமல் அப்படியே நடந்து அந்த பால்கனிட்ட போகிறீங்க. ஓய் நன்றி. என்ன சருகு குழந்தைன்னா எனக்கு கிஸ் பண்ண சருகா அடுக்காமல் போகிறேன். இரு இன்னொன்று எடுத்துறேன். ஆனால் பரவாயில்லடி, கிஸ்ஸு கேட்டேன், அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா நிறையா என் கூட நல்லாவே படுத்த நல்லாவே செஞ்சேன். அவன் கபோர்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சரக்கு எடுக்க போயிட்டான். நீங்கள் பால்கன் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில போனால் உங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. அப்படியே உள்ளே வந்து லாக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த வாலில் சாஞ்சு மவுத்துலேயே கை வைக்கிறீங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. உங்கள் ரிலேட்டிவோட கார் எல்லாம் அந்த வெளியில் உங்கள் அம்மாலாம் ஒரு மாதிரி அழுதுகிட்டு உங்கள் அப்பாலாம் ஃபோன் பேசிக்கிட்டு அப்படி இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. நைட்டில் இருந்து நீங்கள் அங்கே இல்லைடா. உங்கள் வீட்டில் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாம் இருந்தோன்னே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இந்த செக்கே உங்கள் முன்னாடி அந்த முக்கால் பாட்டிலும் அந்த ஃபுல் பாட்டிலும் எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறான். இதுதானே வாங்கிக்க. உன்னை பார்த்து முறைச்சிட்டு என்னடி இதுக்கு தானே என் கூட இருந்த. அவன்கிட்ட நீங்கள் எதுவுமே பேசாமல் என்னடி என்னாச்சு? உங்கள் முகத்தில் கை வச்சுட்டு மாறியா நிற்கிறீங்க. என்ன உங்கள் கையெடுத்து உங்கள் லிப்ஸில் வச்சு எதுவும் பேசாதன்றீங்க. பார்த்துருப்பான் நீங்கள் பால்கனிலேருந்து வெளில போயிருப்பீங்க அப்படின்ட்டு அவனும் போய் அந்த பால்கன் டோரை எட்டி பார்க்கலான்னு போகிறான். டக்குன்னு அவன் கையை பிடிச்சிட்டு போகாத. நடக்க முடியாமல் நடந்து உள்ளே போகிறீங்க. அவனும் ஏய் இங்கடி போகிற, இங்கே இருக்க எங்கே போகிற. நீங்கள் அதை காதலே வாங்காம நடக்க முடியாமல் காலை பிடிச்சிட்டு உங்கள் ஹிப்பை பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் வெளில போய் அவங்களோட ஸ்டெப் இருக்குல்லடா அங்கே ஏறிட்டு இருக்கீங்க. அதுக்கு மேலே போயிட்டுருக்கான். அங்கே இருந்து போனால் வீட்டுக்கு போயிடலாமே. ஓகே எனக்கு சரக்கு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ரைட்டு அழகாக வந்துச்சு அப்படின்ட்டு அவன் திரும்புகிறான். அப்போ தான் அவன் நீங்கள் பால்கனியில் எட்டி பார்த்துட்டு அப்புறம் உங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ அவனும் என்ன அப்படின்ட்டு பால்கன் டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணி வெளில ஒரு கார் எடுத்து வச்சுருப்பான். கார் சவுண்டு. அவனும் உங்கள் வீட்டு சைடு பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க, ஏதோ ஃபோன் பேசிட்டு அப்படி பண்ணோன்னே அவனும் லாக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து டெரஸில் வேகமாக ஜம்ப் பண்ணி மேலே நின்று உங்கள் டெரஸை பார்த்தா நீங்கள் கீழே அந்த சாரீ இருந்துருக்குள்ளடா அதை எடுத்து இது உங்கள் அம்மா கட்டி விட்ருப்பாங்க. எதுவுமே ஒரு மாதிரி பிளாங்கா கை ஷிவரோட நீங்கள் கட்டி சுற்றி உங்களே கவர் பண்ண மாதிரி அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க. ஜேகே அவன் ஹேரை க்ரிப்பாக பிடிக்கிறான். உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்கு. கீழே நடக்க முடியாமல் வந்து ஒரு பயத்தோட கீழே எட்டி பார்த்தா
டோர் மெயின் டோர் ஓப்பனில் இருக்கு. சின்ன பசங்களாம் கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்காங்க. எப்போ இவங்கெல்லாம் வந்தாங்கன்னே தெரில. ஒரு பயத்தோட உங்கள் ரூம்குள்ளே போய் மிரர்கிட்ட உங்கள் கழுத்தில் இருக்கிற அந்த பைட் மார்க்கெல்லாம் க்ரீம் வச்சு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி மறைச்சிட்ருக்கீங்க. உங்கள் ஹிப்பு உங்கள் பேக்னதுக்கெல்லாம் எல்லாம் மறைச்சிட்டு பயத்தோட டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டெப்பில் நடக்க முடியாமல் உங்கள் சேலையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு சின்ன பசங்க விளையாண்டுட்டு இருப்பாங்களடா, அவங்க வயனுக்கா வந்துட்டாங்க அப்படின்ட்டு கத்திக்கிட்டு வெளியில் ஓடுறாங்க. அங்கே இருந்தவங்க எல்லாம், என்னம்மா யாரு? வயனுக்கா வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க அப்படின்னு இந்த குட்டி பசங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா கண்ணை துடைச்சிட்டு உங்கள் அத்தை மாமா சித்தி சித்தப்பா உங்கள் அம்மா அப்பா இவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே தான் வராங்க. நீங்கள் நடு ஹாலில் வந்து நிற்கிறீங்க. எல்லாம் உங்களை பார்க்குறாங்க. உங்கள் அம்மா செம்ம கோத்துல உங்களை பல்லார்னு அரைஞ்சு, எங்கடி போன நைட்லாம் நீ எங்கே போன, வீட்டிலே இல்லை அப்படின்ட்டு செம்மையாக கத்தி பல்லார்னு அரைகிறாங்க. நீங்கள் மானத்தையே வாங்கிறதுக்கு எவன் கூடட்டி போன? உங்கள் கண்ணில் வந்து ஆட்டோமேட்டிக்காக டியர்ஸ் வருது. சொல்றீ கேட்குறல்ல? உங்கள் அப்பாவும் பல்லார்னு அரைஞ்சு, எங்கேம்மா போன, எங்கே போன, இவ்வளோ கேட்குறமே இவ்வளோ அடிக்கிறமே ஒரு வார்த்தை சொல்கிறாளா, பேசுடி. உங்கள் சித்தி சித்தப்பாலாம் வந்து எங்கம்மா போன, ஏன் உன்னை தான் கேட்குறோம் அப்படின்ட்டு எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. உங்களை முழுசாக பார்க்குறாங்க. முன்னாடிலாம் திருப்பி பார்க்குறாங்க. அம்மாவே பார்க்குறீங்க. உங்கள் சேரெல்லாம் கட்ட முடியாமல் ஒரு மாதிரி சுற்றி சொருகி, சொல்லுடி என் மானமே போகுது. உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்து நைட்லாம் எங்கடி ஊர் சுற்றிட்டு வர, எவன் கூட போயிட்டு வர, அம்மா சொல்லுடி எவன் கூட போயிட்டு வந்த? உங்கள் சித்தி மாமா அங்கெல்லாம் என்னங்க பேசுகிறீங்க, அக்கா என்ன பேசுகிறீங்க, அண்ணி என்ன பேசுகிறீங்க, பாருங்க அவ வீட்டில் இல்லை இப்போ எங்கே வந்து. அம்மா எல்லாம் வெளில தானே இருக்கோம், எங்கிட்ட வந்த? அம்மா எங்கே போகலம்மா, டெரஸில் அலையில் நினச்சி அங்கே தூக்கிட்டேம்மா, மாண்டி அப்பதான் பார்த்து அங்கே மறந்து தூக்கிட்டேன். என்னடி என்கிட்ட போய் சொல்றியா? அம்மா இல்லை, மாடியில் தான் மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் மழையில் நினைச்சு அப்படியே தூங்கிட்டேம்மா. உங்கள் அம்மா அமைதி ஆயிட்டாங்க. நேற்று நீங்கள் சொல்லியிருப்பீங்க ஈரமாயிடுச்சு அப்படிலாம். உங்கள் அம்மா அப்பா வீட்டையே தேடி பார்த்துருப்பாங்க. உங்கள் ரூம் டோரையும் ஓயாமல் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. ஃபோன் பெட்டில் தான் இருந்திருக்கும். எங்கே போயிட்டா என்ன பண்ணுறா அப்படின்ட்டு ஒன்றுமே தெரியாமல் யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. மாஹி அம்மாட்ட கால் பண்ணியிருப்பாங்க, என் பொண்ணை காணும் அப்படின்ட்டு. என்னடி சொல்கிற அப்படின்ட்டு மாஹியோட அம்மாவுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருக்கும். அவங்க அப்பா வந்தோன்னே காலை கட் பண்ணியிருந்திருப்பாங்க. நீங்கள் 3 பேருமே மாஹியோட ஃபேமிலி 3 பேரும் 2 பேருமே யாருமே பேசிக்காத மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுறீங்க. ஆனால் சீக்கிரட்டாக பேசிக்குவீங்க, யாருக்குமே தெரியாது. உங்கள் அப்பா அவங்க அப்பா பேசுகிறது மட்டும் உங்கள் 2 பேருக்கும் தெரியும். உங்கள் அம்மாங்க பேசிக்கிறது உங்களுக்கு யாருக்குமே தெரியாது, உங்கள் அப்பா அவங்களுக்கும் தெரியாது. உங்கள் அம்மா பால்கனிலாம் வந்து பார்த்துருப்பாங்க. அந்த டயத்தில் அவங்க சாரி இருக்குல்லடா, அந்த மலையில் காற்றுல உங்கள் பால்கனி அந்த கம்பியில் பட்டு லாங்காக தொங்கியிருக்கும். எங்கேயோ நீங்கள் குதிச்சு எங்கேயோ போயிட்டீங்க. போய் சொல்லாதடி, இங்கே பாரு எங்கே போயிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி உங்கள் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்களால் ஏற முடியல அந்த ட்ரிப்பில். உங்களை கூட்டிகிட்டு போய், இது என்னடி இந்த சேரியை பிடிச்சி தானே கீழே போயிருக்க, அம்மா அம்மா சொல்லுடி அப்படின்ட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க. அப்போ அவங்க சித்தப்பா இருக்காங்கடா, என்ன நீங்கள் சொல்ல பார்த்து நாங்களும் ஒழுங்காக பார்க்கல, இங்கே பாருங்கள் இந்த சேரீ கட்டவே இல்லை, சும்மா தொங்குது. வயன் சொன்ன மாதிரி மேலே அதை தூங்கியிருக்கலாம், நம்ம தான் டெரஸ் பார்க்கவே இல்லையே, எல்லாம் ஒரு மாதிரி எதுனா இருந்தாலும் உங்கள் அம்மாவுக்கு பொண்ணு விஷயம் இல்லைடா, பயம் இருக்குது. எங்கடி வா, உங்களை டெரஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்களுக்கு உடம்புலாம் காலெலாம் வலிக்குது, பட் இருந்தாலும் நீங்களும் அவங்க பின்னாடியே போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளிலையும் போகிறாங்க. அந்த இடத்துலையே அந்த பூவெல்லாம் உதிரி அப்படி கிடக்கு. லைட்டாக அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஈரமாக இல்லாமல் அந்த போட்டு கொஞ்சம் காஞ்சி மழை நின்றுச்சுலடா, கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. எல்லாம் பார்க்குறாங்க, உங்களை பார்க்குறாங்க. இதம்மா இங்கே தான். அந்த பால்கனியை சுற்றி பார்த்துட்டு சைடாக பார்க்குறாங்க ஜெக்கியை விட வீட்டு பக்கத்து. உங்களுக்கு ஒரு பயம் அங்கிட்டு பார்க்கையில் உயிரே இப்போ தான் வருது. ஏன்னா ஜெக்கியோட பால்கனியில் அவனோட ட்ரெஸ் காஞ்சிச்சு, ஆனால் இப்போ இல்லை. அவங்க அம்மாவை திட்டிட்டு பொண்ணு மேலே சந்தேகப்படுறீங்களே, இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ மட்டும் பண்ணிட போகிறாளா? நீங்களே சொல்லுவீங்கல்ல நீ அவள் கொஞ்சம் சேட்டை பிடிச்ச பொண்ணு அப்படின்ட்டு, ஏன் நீ இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? ஏதோ பிள்ளை விளையாட்டில் அப்படி படுத்துட்டா, வாங்க நீ பிள்ளைய வேற அடிச்சிட்டிங்க. கண்ணில் வந்து டியர்ஸ் வந்துட்டுருக்கு. அம்மா அவங்கள பார்க்குறாங்க, அவங்களுக்கு இப்போ கஷ்டமாக இருக்குது.
பிள்ளைய சந்தேகப்பட்டோமோ, உங்க அப்பாவுக்கு அத விட சாரிடாம்மா அப்படின்ட்டு உங்க கண்ண தொடச்சு விடுறாங்க. நீங்க அமைதியா இருக்கீங்க. உங்க மாமா, உங்க சித்தப்பாலாம் விடுங்க. அவ இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரட்டும் அப்படின்ட்டு உங்க ஃபேமிலி எல்லாம் உங்க அம்மாவுக்கு கஷ்டமா இருக்கு. உங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் உங்கள பத்தி. இருந்தாலும் நைட்டு ஃபுல்லா வீட்லயே இல்ல. டெரஸ்ல அவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க. இந்த சாரி தங்கணும்னு இதுவும் பொண்ணு நம்மளுக்கு தெரியாம ஏதோ லவ் பண்ணிட்டு ஏதோ போயிட்டாளா அப்படின்ட்டு இப்ப இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும்ல. அப்படித்தான் உங்க அம்மாவுக்கும் வந்திருக்கு. ரிலேட்டிவ்க்கெலாம் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நேரமா நான் போலீஸ்க்கே கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லாமே முடிவெடுத்தோன்னே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. கீழே போயிட்டாங்க. நீங்கள் மேலே உட்காந்து அழுகுறீங்க. சைடாக நின்று ஜேகே இப்போ உங்கள் பால்கனி இருக்குல்லடா அந்த சைடு வந்து நீங்கள் கண்டினியூஸோட பார்க்குறீங்க. ஏடி ஒட்டுமொத்த ஃபேமிலியாக உங்கள் வீட்டில் தான் இருக்கும் போல. என்ன பெரிய சம்பவம் பண்ணிட்டா என்ன? என்னடி என் கூட நைட்டு படுகையில் கூட கண்ணில் டியர்ஸ் வரல. செம்ம என்ஜாய் பண்ணி என்னையும் ஹை லெவலுக்கு ஏற்றி விட்டு எப்பா நடி கண்ணில் டியர்ஸ் வருது. அச்சோ என் கூட படுத்தா அப்படி இப்படின்ட்டு நைட்டு ஃபுல்லாக வரலையே. அண்ணா உங்கள் ஃபேமிலியில் சண்டை போட்டாங்களா? பாரா கணா வீங்கிருக்கு போல. ஜாஸ்தியாக அடி அடி இவ்வளோ அடி வாங்கி என் கூட நல்லா அப்படி இருந்துட்டு சரக விட்டேடி. நைட்டெல்லாம் சொன்னல சும்மா நீ தான் அந்த சரகு வாங்கினேன். அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. சேரில் பார்த்தனா அதான் பாட்டிக்கணும் பொழுது முடிச்சு அதான் படுக்கிறதுக்கு நீ தான் சரகு காண்டி அப்படி வருவியே. அது மட்டும் இல்லடி வேறு சொன்னல அர்ஜுன் லிப்ஸை கடிச்சான்னு அதான் எல்லாம் சொல்கிற நீ ஒரு டைம் இல்லை சரகு காண்டி என் கூட மட்டும்தான் படுத்தியா இல்லை நிறையா டைம் எதுவுமே பேசல. அப்படியே அப்படியே கண்ணை தொடச்சிட்டு வீட்டுக்குள்ளே போய் அந்த பால்கனி டோரை லாக் பண்ணிட்டீங்க. ஸ்டெப்பில் இறங்கி உங்கள் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போய் லாக் பண்ணிவிட்டு பெட்டில் போய் ஒரு மாதிரி படுத்துட்டு அழுத்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்த பார்வை அடித்தது உங்களை இப்படி கேட்டது உங்கள் அம்மா திட்டுவாங்க. வேறு மாதிரிலாம் பேசுவாங்க நார்மலாக. நான் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எவங்கிட்ட போனேன் அப்போ இப்படிலாம் கேட்டது கண்ணில் வந்து அப்படியே ஊற்றிட்டுருக்கு. ரொம்ப பயமாக இருக்குது. அர்ஜுனை லவ் பண்ணுறீங்க. பக்கத்தில் இருக்கவன் ஏதோ அன்னைக்கு ஒரு நாள் தப்பு பண்ணி இது இவ்வளோ தூரத்துக்கு வந்து அன்னைக்கு நீங்கள் காலேஜ் போவே இல்லை. ஜேகே அங்கே உங்கள் டிஸ்க்கு தான் பார்க்குறான். மாஹி இருக்கா அவளும் கால் பண்ணி பண்ணி பார்த்துருப்பான். உங்கள் ஃபோன் ஹாலில் தான் இருக்குது. நீங்கள் கால் அட்டன் பண்ணவே இல்லை. உங்கள் சித்தி தான் உங்ககிட்ட வந்து ஃபோனை கொடுத்துருப்பாங்க. அம்மா ஏதோ பயத்தில் கோவத்தில் அப்படி கேட்டிருப்பாடா. நீங்கள் உங்கள் சித்தியை பார்த்துட்டே இருப்பீங்க. தப்பாக நினச்சிக்காதடா அப்போல்லாம் உங்கள் சித்தி சித்தப்பா சொல்லிவிட்டு அவங்க ஹாலில் தான் இருக்காங்க. இன்னும் போகல. நீங்கள் ரூம்லேயே இருக்கீங்க. உங்கள் அத்தை தான் அவங்களுக்கு ஃபுட்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. போடா ஃப்ரெஷ்அப்பெல்லாம் ஆகுன்ட்ருப்பாங்க. மாதிரியா அந்த பெட்லேயே படுத்திருக்கீங்க. காலேஜ் முடிச்சு அவள் வீட்டுக்கும் வரா. உங்கள் பால்கனி உங்கள் கேட் இந்த மாதிரி தான் கொஞ்சம் எட்டி பார்க்குறா. சம்திங் உங்கள் வீட்டில் கார்லாம் நிற்கிது. என்னன்னு தெரியல. நாய்க்கு உங்ககிட்ட பேசணும். என்ன ஆச்சு எதுவுமே அவங்ககிட்ட மறைக்கவே மாட்டீங்க. எதா இருந்தாலும் சொல்லிடுவீங்க. ஆனால் அவள் வெளியில் வரையில இந்த கார்லாம் நின்றுருக்கும். ஏதோ ரிலேட்டிவ் வந்திருக்காங்க அதான் கால் பேச முடியல. ஓகே காலேஜில் வந்து பேசுவா அல்லாட்டி அங்கே போய் நிற்போம்னு வெயிட்லாம் பண்ணியிருப்பான். அவங்க அம்மாவோட ஃபேஸும் ஒரு மாதிரி இருக்கும். எரிஞ்சு எரிஞ்சு விழுந்திருப்பாங்க. கிளம்பி சீக்கிரம் போடி அப்படின்னு இருப்பாங்க. மாய்க்கே கடுப்பாக இருக்கும். சரி போகிறமான்னு இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் வீட்டில் இல்லை. அதனால உங்கள் அம்மா அவங்ககிட்ட பேசியிருப்பாங்கள்டா அந்த ஒரு டென்ஷன். என்ன ஏதுன்னு கேட்கவும் முடியாமல் அவங்க ஒரு மாதிரி இருந்திருப்பாங்க. இப்போ மாய்க்கும் என்ன ஆச்சு எதுவும் கால் பண்ணாலும் எடுக்க மாட்றா. என்ன பண்ணிகிட்ருக்கா? ஆனால் உங்கள் ஸ்கூட்டி உங்கள் வீட்டில் தான் நிற்கிது. அர்ஜுனும் மாகிட்ட கேட்டிருப்பான் ஆயிஷாட்டெல்லாம். அவளுங்க தெரியல கால் பண்ணாலும் எடுக்கலை. அவனும் கால் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணியிருப்பான். நீங்கள் ஃபோன் பக்கத்துலேயே இல்லை. அமைதியாக அந்த பெட்டில் உட்காரவும் படுக்கவும் அப்படி தான் இருக்கீங்க. ஈவினிங் ஆயிடுச்சு. உங்கள் அத்தை உங்கள் மாமா சித்தப்பா உங்கள் அம்மா அப்பா பக்கத்தில் நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. சரி பொண்ணை நம்ம சந்தேகப்பட்டிருக்கக்கூடாது தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கோவம். எதுக்கு இவன் மேலே போனா இவ எப்போ பார்த்தாலும் சேட்டை பிடிச்சிட்டு அப்படி இப்படின்னு இருக்கா அப்படின்ட்டு அது ஒரு கோவம். நீங்கள் நைட்டு ஃபுல்லாக இல்லை இல்லைடா அது ஒரு பயமும். நீங்கள் அப்படி இல்லாட்டி இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க போலீஸ்க்கே கால் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்டேஜுக்கு தான் போயிட்டாங்க. அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. நீங்களும் ஹெட்டை மட்டும் ஆட்டிட்டு அமைதியாக இருக்கீங்க. அவங்க எல்லாம் போயிட்டாங்க. நீங்கள் மெதுவாக வந்துருச்சு. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதாவது டவல் மட்டும் எடுத்துக்கிட்டு ரெஸ்ட் ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகுறீங்க. நீங்கள் போட்ட அந்த ஒயிட் மார்க்லாம்
ஜங்குக் பைட் பண்ணி வச்சிருப்பான். அதெல்லாம் நீங்க ஒரு மாரி மறைச்சு வச்சிருப்பீங்க. இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகல அந்த பைட் மார்க் எல்லாமே தெரியுது. உங்க நெக்க பார்க்குறீங்க. அர்ஜுன் போட்டுட்ட அந்த செயின் உங்க நெக்ல இல்ல. கீழ இது கிடக்கு அப்படின்ட்டு கீழ பார்க்கையில தான் உங்களுக்கு தோணுது. மார்னிங் இந்த பைட் மார்க்லாம் நீங்க மறைச்சிருப்பீங்களடா. அப்பவே உங்க நெக்ல அந்த செயின் இல்ல. ஒரு பயத்துல, பதட்டத்துல நீங்க இத நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனா, இப்ப அந்த செயின் உங்க நெக்ல இல்ல. உங்களுக்கு தெரியுது, அந்த செயின் கண்டிப்பா ஜங்குக் அவன் பெட்ல இது கிடக்கும் அப்படின்ட்டு. அங்க தான் நீங்க மிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு. உங்களுக்கு வீட்டுக்கு போகவே புடிக்கல. ஆனா, அந்த செயின் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு தோணுது. எரியுது, வலிக்குது. உங்களுக்கே உங்கள அவ்வளவுக்கு கோவமா வருது. உங்கள நீங்களே ரொம்ப கேவலமா நினைச்சுக்கிறீங்க. அவன் சொல்லியிருப்பான் ட்ரிங்க்ஸ்காண்டி என் கூட படுத்த அப்படின்ட்டுலாம். நினைச்சா இன்னும் உங்க மேல அப்படியே கோவத்துல உங்களே அப்படியே கொன்ற அளவுக்கு அவ்வளவுக்கு கோவம் வருது. உங்க ஃபேஸ பார்த்தா உங்களுக்கே சுத்தமா பிடிக்கல. கேவலமா நினைக்கிறீங்க. ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு டவலோட வேகமா வெளில வந்து உங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாட்டிட்டு அந்த பைட் மார்க்லாம் இருக்குல்லடா அதெல்லாம் நீங்க மறைச்சு பெட்ல உட்காந்துருக்கீங்க. கொஞ்ச நேரத்துல உங்க டோர் சவுண்டு உங்க அம்மாவோட சவுண்டு தான். எதுவுமே பேசாம டோர் ஓப்பன் பண்றீங்க. உங்க அம்மா உங்க கையை பிடிச்சிட்டு சாரி எல்லாம் கேக்குறாங்க. ஏதோ ஒரு மாதிரி தெரியாம பண்ணிட்டேன்டி பயத்துல இப்படி இப்படின்ட்டு உங்க அப்பாவும் பக்கத்துல நிக்கிறாங்க. சரிடாமா அப்படின்னா எதுவுமே பேசாம கண்ணு மட்டும் கலங்கிட்டு இருக்கு. இங்க அவங்க நினைக்கிற மாதிரி தப்பா அப்படிதான். நைட்டு ஜங்கு கூட இவன் கூட போனது எல்லாமே அப்படியே குற்ற உணர்ச்சி மாதிரி எப்படியும் உங்களுக்கு ரொம்ப பெயினா இருக்கு. எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா டேஸ் வருது. உங்க அம்மா உங்க கண்ணை தொடச்சுட்டு சடா தெரியாம இந்த மாதிரி கேட்டுட்டேன் என்னை மன்னிச்சுட்டா. நான் அந்த மாதிரி கேட்டிருக்க கூடாது. தப்பா அப்பா மன்னிச்சிரு. எல்லாம் அவங்களும் டீயர்ஸ் அழுந்துட்டு இருக்காங்க கண்ணில். அவங்க கண்ணை தொடச்சிட்டு உங்க அம்மாவை ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கீங்க. எதுவுமே பேசல. அவங்களும் உங்களை சமாதானப்படுத்தி உங்களை ஃபுட் சாப்பிட வைக்கிறாங்க. த்ரோட்லாம் அப்படியே ஹார்ட்லாம் ரொம்ப பெயினாக இருக்கு. தப்பு பண்ணிட்டோம். நம்ம குடிச்சனால என்னென்ன ப்ராப்ளம் நம்ம ஃபேமிலிக்கு கெட்ட பேர் கொடுக்குறோம் அப்படி இப்படின்ட்டு உங்களுக்கு பல தாட்டு ஓடிட்டுருக்கு. இது மட்டும் உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பாவுக்கும் தெரிஞ்சா என்ன ஆகும்? அவ்வளோ பயமாக இருக்கு. சாப்பிட கூட உங்களால் முடியலை. உங்கள் அம்மாவே ஃபீட் பண்ணுறாங்க. நீங்கள் அழுதுகிட்டு போதும் அப்படின்ட்டு ரொம்ப உங்கள் அம்மாவை ஹக் பண்ணிட்டு அழுகுறீங்க. இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா இந்த மாதிரி பேசியிருக்கனால தான் இப்படி அழுதுட்ருக்கா அப்படின்ட்டு உங்கள் அம்மா சாரி கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட சாரி கேட்குறீங்க. இதுக்கிட்ட நீ சாரி கேட்குற? நான் தான் சாரி கேட்கணும். நான் பேசியிருக்க கூடாதுல்ல, தப்பாக நினச்சிருக்க கூடாதுல்ல அப்படிலாம் சொல்லி உங்களை படுக்க வச்சு பெட்ஷீட் கவர் பண்ணிவிட்டு தூங்குடா அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் அம்மாவும் வெளியில் போகிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு கஷ்டமாக இருக்குது. உங்கள் அப்பா கிட்ட சாரிங்க நான் தெரியாமல் ஏதோ பேசிட்டேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டா அப்படி இப்படின்ட்டு உங்கள் அப்பா ஒன்றும் இல்லடி ஏதோ கோவத்தில் தானே அவங்க அம்மாவை சமாளிச்சுட்டு அவங்க 2 பேருமே அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. மாஹிக்கு ஒன்றுமே புரியலை. கால் பண்ணா டெக்ஸ்ட் பண்ணா எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேறீங்க. அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் இப்படிலாம் பண்ணவே மாட்டீங்க. தூங்கவே இல்லை. சிலைங்க பார்த்துட்டே இருக்கீங்க. கண்ணு கலங்குது. மனசெல்லாம் ரொம்ப பெயினா பயமா அப்படி ஆகுது. முன்னாடி கூட அது பயம் இல்லை, ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு தான் இருந்திருப்பீங்க. இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வந்தனால ரொம்ப பயமாக இருக்குது. தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது இப்படிலாம் தோணுது. இப்படி கொஞ்சம் டைம் ஆகுதுல்லடா. ஒரு 10 o'clock மேலே உங்கள் பால்கனி டோர் ஒரு மாதிரி தட்டுற சவுண்டு கேட்குது. உங்களுக்கு ரொம்ப பதட்டமா அப்படி நீங்கள் ஒரு பயமாக இருக்குது. இப்போ பால்கனி அந்த டோரை பார்க்குறீங்க. உங்கள் மைண்டுக்குள்ளே வருது ஜங்குக்கா இருக்குமோ அப்படித்தான் தோணுது. ஒரு லைட்டாக தட்டுற சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் திறக்கவே இல்லை. ரொம்ப நேரம் சவுண்ட் ஆனோன்னு அப்படியே அது கொஞ்சம் நார்மல் ஆகுது. உங்களுக்கு வேர்த்து கொட்டிட்டு ஒரு பயத்துலேயே நீங்கள் படுத்திருப்பீங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. உங்கள் அம்மா காஃபி போட்டு கொண்டு வராங்க. நீங்கள் டோர் லாக்லாம் பண்ணலை. உங்கள் அம்மா தான் சும்மா சாத்திட்டு போயிருப்பாங்க. இப்போ காஃபி உங்கள்கிட்ட ஒரு மாதிரி சாஃப்டாக நடந்துக்கிறாங்க. இல்லை ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாலே அப்படின்ட்டு நீங்கள் காஃபியெல்லாம் குடிச்சிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு நெக் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள் பேக்லாம் எடுத்துகிட்டு மெதுவாக நீங்கள் ஸ்டெப்பில் நடந்து வரீங்க. உங்கள் அம்மா கீழே உங்கள் அப்பாவுக்கு ஃபுட்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. அவங்களும் ஆஃபீஸ் போகணும்லடா. நீங்களும் மெதுவாக கீழே இறங்கி டைனிங் டேபிளில் உட்காரிங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு திட்டலாம் இல்லை உங்களுக்கு ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. ஒரு மாதிரி சாப்பிடாத மாதிரி அது பிடிச்சிட்டு அப்படி சாப்பிட்டுட்ருக்கீங்க. சாப்பிட சுத்தமாக விருப்பம் இல்லை. உங்கள் மைண்டுக்குள்ளே ஃபுல்லாக அப்படியே குனிஞ்சிக்கிட்டே உங்கள் அப்பாட்ட உங்கள் அம்மாட்ட பெரிய தப்பு பண்ணி அதை மறைச்சிட்டோமே, இது அவங்களுக்கு தெரிஞ்சால் எப்படி இருக்கும்?
அப்போல்லாம் தோணுது உங்கள் அப்பா உங்களுக்கு அந்த கிளாஸில் தண்ணி ஊற்றி பக்கத்தில் வச்சுட்டு உங்கள் ஹேரை டச் பண்ணுறாங்க. நீங்களே திரும்பி பார்க்குறீங்க. என்னடா ஏன்டா சாப்பிடாம அப்படியே இருக்க? ம் அம்மா திட்டாலன்ட்டு அப்பா அடிச்சிட்டு ஒரு மாதிரி இருக்காடா? இல்லைப்பா. அப்புறம் ஏன்டா அமைதியாக இருக்க? உன்ன மாதிரி நல்லா ஜாலியாக கலாலன்ட்டு அப்படி பேசாமல் அப்படிலாம் இல்லை. என்னடி அதுவே நினச்சிட்ருக்கியா? இல்லைம்மா. சாரிடி. அம்மா ஏதோ நீங்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு போதுன்றீங்க. என்னடா அப்படியே இருக்கு அப்படின்ட்டு உங்கள் அப்பா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் சாப்பிடாம ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க, சாப்பிடல கூட. இப்போ நீங்கள் வேணாண்டையில் அவங்களுக்கு புரியுது, இன்னும் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டா போல். சரி ஓகே, காலேஜுக்கு போனால் எல்லாம் ஓகேவாயிரும் அப்படின்ட்டு அவங்களும் எதுவுமே சொல்லலை. மைண்டு காலேஜ் போனால் எல்லாம் சரியாயிரும் அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிவிட்டு உங்கள் ஸ்கூட்டி சாவி எடுத்துகிட்டு உங்கள் பேக் ஃபோன்லாம் எடுத்துகிட்டு வெளில தான் போகிறீங்க. மைண்டு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏடா அப்பா கேட்ட ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் வந்திருப்பாங்க. பட் நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்கலன்னு சொல்ல முடியாது. உங்கள் மைண்டுக்குள்ளே எதுவுமே இல்லை, ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் அப்பா பார்த்துட்டு நீங்களும் சரின்றீங்க. உங்கள் அப்பா ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. உங்கள் அப்பாவுக்கு ஷாக்காக இருக்குது. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டை விட்டுட்டு போகிறீங்க. இப்போ நீங்கள் அப்பா இருந்தால் நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்க பேசிவிட்டு. ஆனால் நீங்களாக போகிறது உங்கள் அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் கால் பண்ணுறது எடுக்கலை, டெக்ஸ்ட் பண்ணுறது எடுக்கலை இல்லைடா, எதுவுமே நீங்கள் பேசாமல் இருக்கனால உங்கள் ஃப்ரெண்டு முன்னாடியே அவள் கிளம்பி ஸ்ட்ரீட் பக்கத்தில் நிற்கிறா. உங்களை பார்த்துட்டா. ஆனால் நீங்கள் அவள் கை காட்டுறா, பட் காலும் பண்ணுறா, நீங்கள் எடுக்கவே இல்லை. அவளுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் எதுவுமே பண்ணாமல் அப்படியே போயிட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு செம்ம கோவம். என்ன ஆச்சு அவளுக்கு? பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சா அப்படின்ட்டு அவளும் ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆயிஷாவுக்கு கால் பண்ணி பேசிட்டே அவளும் உங்கள் பின்னாடியே தான் போயிட்டுருக்கா. சிக்னல் கட் ஆகுது, கொஞ்சம் தள்ளி இருக்கா. சிக்னல் போட்டாங்க, நீங்கள் மூவ் பண்ணாமல் இருக்கீங்க. பின்னாடி இருக்கிறவங்களாம் அரண் அடித்தோன்னே உங்களுக்கு இந்த சவுண்டு கேட்டு நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு அங்கிட்ட இங்கிட்ட சேர்ந்து உங்கள் பக்கத்தில் வரலான்னு பார்க்குறா. பட் கார் அது இதுன்றனால வர முடியல. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் காலேஜுக்கு இது உள்ளே தான் போகிறீங்க. உங்கள் மைண்டுக்குள்ளே போகிறான், கேவலம் ஒரு சரக்குக்காண்டி இப்படி தப்பு பண்ணிட்டோமோ அகேன் கேவலமாக இருக்குது. உங்கள் ஸ்கூட்டியை ஸ்டாப் பண்ணிட்டு உங்கள் பேக்லாம் எடுத்துகிட்டு திரும்புறீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு செம்ம கோவம். திரும்பின செகண்டே பல்லார்னு உங்கள் ஃபேஸில் அரைகிறா. அதில் பார்க்குறீங்க, என்னடி பைத்தியம் பிடிச்சிருச்சா? உன் நினச்சி நான் எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு என்ன ஆச்சு எப்படின்ட்டு பைத்தியம் மாதிரி போயிட்டுருக்கா. கால் பண்ண எடுக்கல, மெசேஜ் பண்ண எடுக்கல, என்ன தான் ஆச்சுன்ட்டு நான் பயந்துக்கிட்டு நைட்டு பால்கனி தட்டிகிட்ருக்கேன், டோர் ஓப்பன் பண்ணல. நேற்றுலாம் உங்கள் வீட்டில் ஆளுங்களாக இருந்தாங்க, என்னன்னு தெரியல. இன்னைக்கு நான் கூப்பிட்றேன், கண்டுக்காம பேய் மாதிரி போயிட்டு இருக்கா. என்னடி உனதான்? ஏன்டி ஜட மாதிரி நின்று இருக்கா? ஒன்றும் இல்லடி. ஒன்றும் இல்லையா? மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு, என்ன பிரச்சனை? என்ன உங்கள் அம்மா அடிச்சிட்டாங்களா? எதுவும் உங்கள் ஃபேமிலிகிட்ட சொல்லி பெரிய பிரச்சனை ஆக்கிட்டாங்களா என்ன? ஏதாவது சொல்லி தொலைடி. ஏன்டி மூஞ்சி அப்படி வச்சுட்டு இருக்கா? ஒன்றும் இல்லடி, சும்மா தான் கொஞ்சம் டயர்டில் தூங்கிட்டேன். சரி வா. ஸ்டாப் பண்ணிட்டு உங்களை பார்க்குற திரும்பி. என்னமாயி? என்னடி டயர்டாக இருக்குன்னா என்னை விட்டுட்டு எதுவும் விட்டு படம் பார்த்தியாடி? என்ன ஒயான்? என்னடி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, ப்ளீஸ் மாகி. ஏன் முடியலையா? உங்களை தொட்டு பார்க்குறா. சரி உங்கள் வீட்டில் இதெல்லாம் கூட்டமாக இருந்துச்சு. என் அம்மா மறுக்கும் நம்ம இதெல்லாம் முடியும் ஒரு மாதிரி மொயின்னு இருந்தாங்க. அடுப்பாக இருந்துச்சுடி. இல்லாட்டி நேற்றே நான் பால்கனிக்கு வந்திருப்பேன் உன்னை பார்க்குறதுக்கு. என் ஃப்ரெண்டை பார்த்துட்ருக்கீங்க, என்ன அப்படி பார்த்துட்ருக்கா? ஒன்றும் இல்லை. மூஞ்சி வேறு சரியில்லை, எதுவும் மறைக்கிறியாடி? இல்லடி. அப்புறம் ஏன் ஏதோ சாப்பிட்டு பல வருஷம் ஆன மாதிரி ஏதோ நடந்து ஏதோ எல்லாம் முடிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கா? என் ஃப்ரெண்டு ஒயின் மாதிரி தெரியலையே. மை ப்ளீஸ் டி, என்னால் முடியலை, ப்ளீஸ் கிளாஸுக்கு போகலாமா? இப்படிலாம் பேச மாட்டேன், என்ன ப்ராப்ளம்? சொல்லுடி. மாய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ப்ளீஸ். ஏதாவது நான் உங்ககிட்டே சொல்லிடுவேன்ல. சரி வா. ஆயிஷாவுக்கு எனக்கு கால் பண்ணு, அவள் எதுவும் சீக்ரெட்டாக அப்படி இப்படின்ட்டு எதுவும் நினச்சிட்டு வந்திருக்கா. வா போகலாம் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு கூட நீங்களும் நடந்து போயிட்டுருக்கீங்க. ரொம்ப டயர்டா, ரொம்ப ஒரு டிப்ரெஷனாக அந்த மாதிரி மைண்டுக்குள்ளே அப்படியே பல தாட்டு, ஒரு மாதிரி டயர்டாக மண்டைக்குள்ளே வலிக்கிற மாதிரி ஏதோ ஃபீலாக இருக்குது. பல தாட்டு ஓடிட்டுருக்கு. ஃபேமிலிகிட்ட மறைச்சது தப்பு பண்ணிட்டோம்,
உங்கள் ஃப்ரெண்ட்ட எதுவும் மறைக்க மாட்டீங்க அப்படி இப்படின்ட்டு ரொம்ப ஓடிட்டுருக்கு. ஜிகே சொன்னது தரதுக்காண்டி ஆஹி ஃபர்ஸ்ட்டாக போகிறா. ஆயிஷா பார்த்துட்டு எங்கடி இவ திரும்பணுன்னு உங்கள் கேங் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களை பார்க்குறாங்க. ஆனால் ஃபேஸ் கொஞ்சம் டயர்டாக எந்த ஹாப்பினஸும் இல்லாமல் எப்படின்னா அந்த கெத்து அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரியா இருக்கீங்க. எல்லாம கிட்ட வந்து என்னாச்சு அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆயிஷா கூட ஏய் என்னடி இப்படிலாம் கேட்டான். ஒரு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஒன்றும் இல்லைன்ட்டு உங்கள் பிளேஸில் உட்காந்துட்ருக்கீங்க. நேற்று வரல அப்படிலாம் 2 பேர் கேட்குறாளுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அவங்களும் கேட்குறாங்க ஹெட்டேக்காக இருக்குது வரல அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்படியே டைம் ஆகுது. ஐஷா மாஹி பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நேற்று லெசன் எடுத்திருப்பாங்கடா அதெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக ஜங்குக் ப்ரொஃபஸர் இருக்கலடா அவன் என்ன கொடுத்தான் அதை தான் நீங்கள் கேட்குறீங்க. அவளுக்கே ஷாக்காக இருக்குது. ஏண்டின்னு கேட்டா இல்லை அவன் என்ன கொடுத்தான் சொல்லு அப்படின்ட்டு அதை கேட்டு நீங்கள் அவன் நோட் அதாவது இருக்குல்லடா அதில் நீங்கள் ஃபுல் பண்ணிவிட்டு அதை பார்த்து படிச்சிட்ருக்கீங்க. அவளுக்கு 2 பேத்துக்குமே ஷாக்காக இருக்குது. என்னடி ஆச்சு எதுவுமே சொல்லாமல் அவ்வளோ டயர்ட்லேயும் அதை நீங்கள் படிச்சுட்டு அப்படியே நீங்கள் அதை நோட் பண்ணி எழுதிட்டுருக்கீங்க. கொஞ்சம் இப்படி டைம் ஆகுது. இப்போ ப்ரொஃபஸர் வந்துட்டாங்க. அதாவது வேற அந்த கிளாஸ் கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க. டைம் இப்படியே போகுது. கேன்டீன் தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஆர்டர் கொடுக்குறாளுங்க. உங்களை சாப்பிடுன்றாளுங்க. நீங்கள் சாப்பிடாம இல்லை எனக்கு பிடிக்கல ஒரு மாதிரி இருக்குடி ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்டால் நீங்கள் ஒன்றும் இல்லை சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் பின்னாடி அர்ஜுன் நிற்கிறான். அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்காளுங்களடா அவளுங்க பின்னாடி பார்த்தோன்னே பின்னாடி யார் அப்படின்ட்டு நீங்களும் பின்னாடி திரும்பணுன்னு அர்ஜுன் நிற்கிறான். உங்களுக்கு ஹார்ட்லாம் ரொம்ப பெயினாக இருக்குது. இதுதான் அவன் கூட ஹாப்பியாக அங்கங்கே போயிருப்பீங்க. பட் கொஞ்சம் ஒரு மாதிரி அர்ஜுன் கிஸ் பண்ணது இது அப்படிலாம் நடந்திருக்கும். கொஞ்சம் ஹாப்பியாக கொஞ்சம் மனசுக்குள்ள அவனுக்கு எதுவும் சீட் பண்ணுறோமோ அப்படின்னா ஒரு குழப்பமாக இருந்திருக்கும். அர்ஜுன் என்னாச்சு ஏன் நேற்று வரல ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படிலாம் கேட்குறான். அர்ஜுன் உங்கள் நெக்கை பார்க்குறான். ஏன்னா அதில் அவன் போட்டுட்ட செயின் இல்லை உங்ககிட்ட பேசணும் அப்படின்றான். உங்கள் கேன்டீன்லடா எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. போஸ்ட்டும் போட்டிருப்பான். எப்படின்னா நீங்கள் ஒரு சாரீ கட்டியிருப்பீங்க ப்ளூ கலர். உங்கள் பேங்கிள் இது காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாமே உங்களை தானே பார்த்துருப்பாங்க. ஏன்னா என்னடா ஒரு பையன் பொண்ணு மாதிரி வந்திருக்கானே அப்படின்ட்டு ஒரு ரவுடி அப்படி தான் உங்களை ஒரு எல்லாம் பார்த்துருப்பாங்கல்ல. அப்போ அவங்க கையில் போட்ட இந்த பேங்கிள் அர்ஜுனும் நோட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உங்களுக்குள்ள இந்த மாதிரி லவ் ஓடுறது தெரியாது. ஆனால் நீங்கள் அர்ஜுன் பின்னாடி லவ் யூ சொல்லிட்டு அப்படி போயிருப்பீங்க. சில பேத்துக்கு முன்னாடி தெரியும். இப்போ இந்த கையை பார்த்தோன்னே இப்போ இவன் உங்ககிட்ட வந்து பேசுறது நேற்று போஸ்ட் போட்டது ஃபர்ஸ்ட் டேட் அப்படின்ட்டு மை கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு எல்லாம் பார்த்துட்டாங்க. சில பேத்துக்கு கன்ஃபார்ம் அக்செப்ட் பண்ணிட்டான் போல. இன்னொன்று உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அர்ஜுன்ட்ட எந்திரிச்சு நின்று கிளாஸ் ஓவர் ஆனோன்னு உங்ககிட்ட பேசுகிறேன் அர்ஜுன் அப்படின்ட்டு அவன்கிட்ட சொல்கிறீங்க. லவன் இப்போ என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க நேற்று ஏன் நீ கால் பண்ணாலும் எடுக்கல டெக்ஸ்ட் பண்ணாலும் எடுக்கல நேற்று ஏன் காலேஜ் வரல ப்ளீஸ் நான் அப்புறம் சொல்லட்டா. உங்கள் வாய்ஸும் ஒரு மாதிரி இருக்குது. அவன் எப்போ கூப்பிட்டாலும் ஸ்மைல் பண்ணிட்டு கேட்டா அவன்கிட்ட பேசுகிற நீங்கள் இப்போ ஒரு மாதிரி பேசணுன்னா அவனுக்கு ஷாக்காக இருக்குது. ஏன்னா எப்படா நம்ம கூப்பிடுவோம் அப்படி இப்படின்ட்டு ஒயின் இப்படி இருப்பாளே ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்ட்டு அவனும் எதுவுமே சொல்லாமல் ஓகே அப்படின்ட்டு நல்லா சாப்பிடு ஓகே தானே அப்படின்னு கேட்டோன்னே நீங்களும் ஹெட்டை ஆட்டிட்டு லைட்டாக அவனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு நீ சாப்பிட்டேன்னு கேட்குறீங்க இல்லைன்றான். நீ சாப்பிடு. அவனும் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு உங்களை தான் பார்த்துட்டு சாப்பிட்டுட்ருக்கான். நீங்கள் ஒரு மாதிரியாவே இருக்கீங்க. நாளைக்கு ஆயிஷாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷாக்காக இருக்குது. என்னாச்சு இவ ஏன் இப்படி இருக்கா அப்படின்ட்டு. இப்போ எதுவும் கேட்க வேணாம் அப்படின்ட்டு அவளும் அமைதியாக சாப்பிட்றேன்றாளுங்க. போயன் பொண்ணை தாண்டி என்ன ஆச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறீங்க. அர்ஜுனை பார்த்தோன்னா உங்கள் ஃபேஸ்லாம் பிரைட்டாக இருக்கும். என்னடி ஆச்சு அது மட்டும் இல்லாமல் இல்லைங்க போஸ்ட்லாம் பார்த்தோண்டி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டேட் போயிருக்கேன் என்கிட்ட சொல்லக்கூட இல்லை அப்படின்ட்டு அவங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் கேட்குறாங்க. அவளுங்கிட்டலாம் சாரி கேட்டுட்டு அமைதியாக இருக்கீங்க. என்னடி இதுக்கு தான் இது சாரி கட்டியிருந்தியா எங்களுக்கே ஷாக் ஆயிடுச்சு மாஹி. லைன் இப்படி வந்ததை பார்த்துட்டு இது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. என்ன ஆச்சு எதுவும் ப்ராப்ளமா உனக்கும் அர்ஜுனுக்கும் அப்படின்னு சொன்னோன்னா இப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அப்படி தான் சொல்லிட்டுருக்கீங்க. இப்படியே டைம் ஆகுது. நீங்கள் சாப்பிடாம எந்திரிச்சிட்டிங்க. உங்கள் ஃப்ரெண்டும் என்ன ஆச்சுன்னு கேட்டால் இல்லை எனக்கு போதும் அப்படின்ட்டு நீங்கள் கையை போய் வாஷ் பண்ணுறீங்க. இதெல்லாம் அர்ஜுன் பார்க்குறான். கொஞ்சம் அவனுக்கு என்ன ஆச்சு அவளுக்கு ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கா நம்ம பண்ணது எதுவும் பிடிக்கலையா அப்படி தான் உன் மைண்ட் ஓடிட்டுருக்கு.
நீங்களும் கிளாஸில் போய் அமைதியாக உட்காந்துக்கிட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எதுவும் கேட்கல. மாஹிக்கு மட்டும் ஏதோ நீங்கள் மறைக்கிறீங்க அப்படின்னு தெரியும். ஆனால் என்னன்னு தெரியல. அவகிட்ட எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அமைதியாக இருக்கிறத பார்த்தோன்னே அவள் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏதோ அவளுக்குள்ளே இருக்கு. நம்மக்கிட்ட மறைக்கிறா அப்படின்ட்டு. சைலண்ட்டாக அமைதியாக அந்த கிளாஸ்க்குள்ளே உட்காந்துருக்கீங்க. நெக்ஸ்ட் பீரியடு ஜேகே கிளாஸ்க்குள்ளே எல்லாம் உட்காந்துருக்கீங்க. ஜிகே உள்ள என்ட்ரு ஆகுறான். குட் ஆஃப்டர்நூன் சார் சொல்லிட்டு உங்கள் பிளேஸில் சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. அப்புறம் நீங்கள் நோட் பண்ணுறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டு அமைதியாக ஹெட்டை டவுன் பண்ணியிருக்கீங்க. எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு உங்களே நோட் பண்ணுறான். அந்த செகண்டே நேற்று கொடுத்துருப்பாங்களடா, எல்லா ஸ்டூடெண்ட்டையும் கேட்டுட்டு இருக்கான். எல்லாம் வந்து சப்மிட் பண்ணுங்க அப்படின்ட்டு. வராதவங்களும் கேட்டு சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். எல்லாமே நோட்டை சப்மிட் பண்ணிட்டாங்க. உங்களை பார்த்துட்டு இங்கே யாரெல்லாம் நோட் பண்ணாமல் சப்மிட் பண்ணாமல் இருக்கவங்க யாரு? எல்லாம் முடிச்சிட்டிங்களா என்ன? எல்லாம் ஹெட்டாக ஆட்டிகிட்டு இருக்காங்க. அவன் உங்களை தான் பார்க்குறேன், நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. அமைதியாக இருக்கியா? நேற்று வரல எரடி, இப்போ என்கிட்ட மாட்டுவல செத்தடி. டிக்கி ஒன்று கொடுக்குறான், அதெல்லாம் வெயிட் பண்ணி பாருங்க. எனக்கு ரெக்கார்ட் நோட்டில் நான் கரெக்ஷன் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் அந்த ஷீட்டில் உட்காந்துட்டு ஒரு நோட்டாக எடுத்து அதை பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் மாட்டுவீங்க அப்படின்ட்டு ஹெட்டன் வந்து உங்களை பார்த்துக்கிட்டே இப்போ நான் சொன்னதை மட்டும் நீங்கள் எதுவும் ஒன்றாம வேறு வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, அவ்வளோதான். அப்புறம் எக்ஸாம் வருது. அரியர் யாரெல்லாம் ஃபினிஷ் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கலாம்ட்டு உங்கள் பிரின்ஸிபல்கிட்ட பர்மிஷன் கேட்டேன். எனக்கே ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை பார்த்துக்கிறேன். ரெக்கார்ட் நோட்டை பார்த்துட்டு அவன் அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கான். ஆயிஷா அம்மாக்கி அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்னது ஸ்பெஷல் கிளாஸா அப்படின்னு தோணுது. நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. அவங்க ஷோல்டர் போட்டு விழுக்கிறாளுங்க. நீங்கள் எதுவுமே பேசாமல் முதல்ல படிங்க அப்படின்றீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷாக்காக இருக்கு. என்னது படிக்கணுமா, இது என்ன ஆச்சு அப்படின்னு தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வாட்டில் இந்த புக்கை பார்த்துட்ருக்கீங்க. இன்னைக்கு ஒரு ரெக்கார்டாக பார்த்து கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்கான். அதில் உங்கள் நோட்டும் இருக்கு. அவனுக்கு பயங்கரமான ஷாக். அவங்க நேமை பார்த்துட்டு உங்கள் டெஸ்கில் உட்காந்துருக்கீங்களடா, உங்களை பார்க்குறான். நீங்கள் கீழே குனிஞ்சு ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படி தெரியுது. ஆனால் புக்கு பார்த்துட்டு ஏன்னா படிக்கிறாளா? ரெக்கார்ட் நோட்டு தெரியும்டி, கூட்டத்தோட கூட்டமாச்சா. நீ பண்ண கேடி வேலையெல்லாம் எல்லாத்தையும் பார்க்குறேன் அப்படின்ட்டு உங்கள் நோட்டெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு பார்க்குறான். பார்த்தா நீங்கள் எழுதியிருக்கீங்க. ஓகேன்னு உங்களை பார்க்குறான். அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்த்து கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்கான். அதுக்குள்ளேயுமா எழுதிருப்பா அப்படின்ட்டு பார்த்தா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எழுதுனீங்க. பாதி உங்களால் எழுத முடியல. நோட்டை தனியாக வச்சுட்டு எல்லாத்தையுமே கரெக்ஷன் பண்ணிவிட்டு சரி ரெக்கார்ட் நோட் ஃபுல்லாக எழுதி முடிச்சு தான் இங்கே வைக்கணும். பாதி எழுதுனவங்களா எதுக்கு இங்கே வச்சுருக்கீங்க? யாரும் முழுசாக கம்ப்ளீட் பண்ணலாம். எழுந்திரிச்சு இல்லைங்க சொன்னோன்னு நீங்கள் தான் எழுந்திரிச்சு நிற்கிறீங்க. ரெண்டி இதுக்கு தானே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஓட்டுவான்னு பார்த்தேன், மாட்டிக்கிட்டேன். எதுக்கு கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னு கேட்டால் ஃபோனை தான் கேட்குறேன். நான் காலில் விழுகலையா? இல்லை நான் நேற்று வரல. அதான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேனே. வராதவங்க வந்தவங்க எல்லாம் கேட்டு ரெக்கார்ட் நோட்டை முடிச்சுட்டு வந்துருக்கணும்ட்டு. இன்னைக்கு தான் கேட்டேன், இப்போ தான் எழுதி முடித்தேன். அது எழுத முடியலை, இன்னைக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகேக்கு ஷாக்காக இருக்கு. ஆனால் எனக்கு இன்னைக்கெல்லாம் முடிக்கணும். முடிச்சுட்டு இந்த கேபினில் சப்மிட் பண்ணிட்டு தான் காலேஜ் விட்டே போகிறேன். ஒழுங்கா ரெக்கார்ட் நோட்டை முடிச்சுட்டு கேபின் கொண்டு வா அப்படின்ட்டு அவன் கிளாஸ் ஓவர் அப்படின்ட்டு நோட் புக்கெலாம் எடுத்துகிட்டு இதெல்லாம் எடுத்துருங்க கேபின் போயிடுறான். அவங்கள பார்த்துக்கிட்டே அங்கே லேட்டெலாம் இருப்பாங்களடா, அவங்க எல்லாம் அந்த நோட்டெலாம் எடுத்து கொடுத்துட்டு அவங்ககிட்டே எடுத்து கொடுக்குறாங்க. நீங்கள் கடுப்போட அப்பயே உட்காந்து எழுதிட்டுருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷாக்காக இருக்குது. இவ என்ன, இவளோட ஆட்டிடியூடே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே, இவ இப்படிலாம் பண்ண மாட்டாளே, திமிரா கெத்தாக இருக்கிறவ என்ன ஆயிருக்கும் அப்படின்ட்டு தான் ஒரு டவுட்டோடு பார்க்குறாங்க. மாய் ஷோல்டர் ஆயிஷா வைக்கிறா. என்னடி ஆச்சு அவளுக்கு அப்படின்ட்டு மாயி ஒரு கன்ஃபியூஷனாக தான் அவங்கள பார்க்குறா. விக்கி ரொம்ப ரொம்ப அவள் அவங்கள ஒரு டிஃப்ரெண்ட்டாக புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறா. அவங்கள இந்த மாதிரி கேரக்டரே நீங்கள் இல்லை, ஆனால் இவ என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்ட்டு ஜங்குக்கை சுத்தமாக பிடிக்காது. அவ்வளோ வெறி. அவனை பழி வாங்குறத எப்படியெல்லாம் பண்ணணுமோ அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு வெறியாகி கத்திகிட்ருப்பா மாகிட்டையும் ஆயிஷாட்டையும். இப்போ உட்காந்து எழுதிட்டுருக்கதை பார்த்தோன்னே என்ன ஆச்சு அவளுக்கு இப்படிதான் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. நீங்கள் எழுதிட்டுருக்கீங்க, கிளாஸ் வேறு ஓவராக போகுது. ஏன்னா அர்ஜுனை ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனே உங்ககிட்ட பேசுன்னு சொல்லியிருப்பான்.
நீங்கள் அப்புறமா பேசுகிறேன் அதுவும் சொல்லியிருப்பீங்க. மார்னிங்லேருந்து உங்கள் ஃபேஸ், உங்கள் ரியாக்ஷன் எதுவுமே அவளுக்கு ஒரு டவுட்டாகவே இருந்திருக்கும். நேற்று பூரா நீங்கள் கிளாஸ் போகல. எப்படின்னா கால் பண்ணது, டெக்ஸ்ட் பண்ணது எதுக்காவது தெரியாமல் கூட நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. என்ன நடந்துச்சோன்ட்டு அவகிட்ட சொல்லி புலம்பாத நாள் இருக்காது. அப்படி மாகியே ஃபோன் எடுக்கலாட்டி அவளோட கேபினை ஜம்ப் பண்ணி அவள் ரூமில் போய் புலம்பிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் இப்போ சைலண்ட்டாக உங்கள் பிஹேவியர் எதுவுமே அவளுக்கு சுத்தமாக ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது. நீங்கள் நோட் பண்ணி எழுதிட்டுருக்கீங்க. டைம் இப்படியே ஸ்கிப் ஆகுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கிளாஸ் முடியுதுல்லடா, இப்போ இந்த ரெக்கார்ட் நோட்டை நீங்கள் முடிச்சிட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்டு மாஹியை பார்த்து, இந்த நோட்டை மட்டும் ப்ளீஸ் அங்கே போய் சப்மிட் பண்ணிடி ஜிகேயோட கேபினில் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. மாஹி, இது உன்னோட ரெக்கார்ட் நோட் நீ தான் கொண்டு போகணும். அதுவும் வேறு சாராக இருந்தால் கூட பரவாயில்ல. இந்த ஜங்குக் சார் ஒன்றும் ஏதாவது சொல்லிட்டுருப்பாருடி அப்படின்ட்டு மாஹி சொல்கிறா. உங்களுக்கு நல்லா தெரியும், பட் அவங்கக்கிட்ட கொடுக்க போகிறது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவங்கவுங்க ஒர்க்கை அவங்கவுங்க தான் முடிக்கணும், அவங்கவுங்க தான் கொண்டு வரணும் அப்படின்ட்டு உங்களுக்கும் தெரியும். என்னடி ஓயன், ஏன் அமைதியாக இருக்கு? என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லை. நீ ஓகே தானடி? ஓகே தான். சரி, நானே கொடுத்துட்டு வரேன். என் பேக் டைம் ஆயிடுச்சுண்ணா. என் ஸ்கூட்டிட்டு இல்லை. அப்புறம் அர்ஜுன் இருந்தா அவரையும் வெயிட் பண்ண சொல்ல. ஏன்னா இன்னும் கிளாஸ் முடியலை. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டும் சரிடின்றா. ஆனால் மாய்க்கும் ஆயிஷாவுக்கும் ரொம்ப ஏதோ டிஸ்டர்பாக இருக்கீங்க அப்படின்னு தெரியுது. ஏன்னா இந்த மாதிரி கேரக்டர் நீங்கள் சுத்தமாக இல்லை. உங்கள் கையில் அந்த ரெக்கார்ட் நோட கொண்டுட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்கள் மனசில் அப்படியே அண்ணல் மாதிரி அப்படியே எரிஞ்சிட்ருக்கு. டோரை நாக் பண்ணிகிட்ருக்கீங்க. உள்ளேருந்து எந்த சவுண்டுமே இல்லை. ஓகே, நாக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஹோமாக வருது. டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஷில்பா மேம் அவங்க ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வெளில வராங்க. உங்களை பார்க்குறீங்க. உங்களையும் கிராஸ் பண்ணி நடந்து போகிறாங்க. அந்த நோட்டை நல்லா க்ரிப்பாக பிடிச்சிட்டு உங்களுக்கே ரொம்ப கேவலமாக அசிங்கமாக இருக்குது. இப்படிப்பட்ட கேரக்டர் கூட நம்ம இப்படி இருந்துட்டோமே அப்படின்ட்டு உங்களுக்கு அவ்வளோதான் இருக்குது. இதுக்கு குடித்தோம், இதுக்கப்புறம் குடிக்கவே கூடாது, தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு உள்ளே நடந்து போகிறீங்க. ஜங்குக்கு உங்களை பார்க்குறான். ஆனால் நீங்கள் எதுவுமே கண்டுக்காம அவன் கையில் கூட அந்த நோட்டை கொடுக்காம அவன் டெஸ்க் இருக்குல்லடா அங்கே வச்சுட்டு நீங்கள் வாட்டில் போகிறீங்க. ஏய் நில்றி, நடந்து போயிட்டுருக்கீங்க. பொண்ணை தான் நில்லுடின்னு. என்ன நீ வாட்டில் வச்சுட்டு போகிற? ஓ சாரி சார், நான் தப்பான டைமில் வந்துட்டேன் போல. கொஞ்சம் 10 நிமிஷம் கழிச்சு வந்திருக்கலாம். என்னடி? ஓ சாரி, உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? இப்போ நீங்களும் அந்த சைலஜம்மமும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ பாதியோட நான் வந்துட்டேன் போல. அதான் அவங்க ட்ரெஸ்ஸை பிடிக்க முடியாமல் பிடிச்சிட்டு போகிறாங்க. ஓயன் ஆ சொல்லுங்கள் சார். என்னடி என்னை பார்த்தா எப்படி இருக்கு? பார்த்தா பொம்பளை பொறிக்க மாதிரி இருக்குடா. இவ்வளோ கேவலமாக இருக்க? சரி, ஆமாம் நான் கேவலமானவன் தான். எனக்கு வேணும், நான் எடுத்துக்கிறேன். அதில் உனக்கு என்ன பிரச்சனை? ரெக்கார்ட் நோட் எல்லாம் முடிச்சிட்டியாண்ணே? எல்லாம் முடிச்சிட்டேன். இரு செக் பண்ணு. ஆனால் நான் முடிச்சிட்டேன். நான் இங்கே வெயிட் பண்ணணும் எந்த அவசியமும் இல்லை. இருடி, என்னோடவே நான் போடின்னு சொன்னேன். உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் சொல்கிறீ? நீ என்ன சொன்னாலும் இந்த காலேஜில் கேட்கவே மாட்டாங்க. உன் கூட நான் படுத்தேன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்கடி. இன்னும் அப்படி சொன்னேன் இன்னும் கொண்டுருவேண்டா. ஏன்னா ஏதோ படுக்காத மாதிரி உடம்புல என்ன நறுகண்டு எல்லாமே எனக்கு தெரியும்டி. நான் தடவாத இடம் இல்லை, பிடிக்காத இடம் இல்லை. கண்ணு கலங்கி அவனை கோவத்தோடு பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் பாய் ஃப்ரெண்ட்டை சொல்ல போகிறல, உனக்கு எனக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு நல்லா டீட்டெயிலாக சொல்கிறீ. இப்போ தான் அவனுக்கு நல்லா புரியும். அவன் ஒன்றும் பொண்ணு மாதிரி இல்லடா, ரொம்ப நல்லவன். அங்கே நீ என்னை காட்டி வந்தவன். அப்புறம் நீ சொன்ன மாதிரி இந்த காலேஜில் ஆமாம்ல நல்ல பேர் எடுத்துட்டேன். அதனால் இருந்தாலும் நான் வெயிட் பண்ண மாட்டேன்டா. ஆனால் நான் எல்லாம் முடிச்சிட்டேன். உன்னால் எதுவும் என்னை பண்ண முடியாது. ஏன்னா அந்த நோட்டில் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிட்டேன். என்ன மிஸ்டேக் உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஓ அவ்வளவுக்கு தெளிவாக பண்ணியிருக்கேனா? சரி சொல்லு. அதான் உன் லவ்வர்ட்டா நம்ம 2 பேத்துக்கு நடந்ததா எங்கே வச்சு சொல்ல போகிற? இதுக்கிட்ட நான் உங்ககிட்ட சொல்லணும். அப்புறம்டி எனக்கு ஒரு டவுட்டுடி. கேள என்ன என் கூட படுத்த அவன் கூடயும் படுப்பியா என்ன? என் கூட படுத்த ஃபீல் அவன் கூட வருமா என்ன? செம்ம கோவத்தில் அவன் ஷர்ட்டை பிடிச்சி என்னடா என்ன சொன்ன?
அவன் கன்னத்திலே பல்லாருன்னு வைக்க போகல அவங்க கையை பிடிச்சி அந்த டோருக்கிட்ட தள்ளிக்கிட்டு போகிறான். விடுடா, பொறுக்கி விடுடா, பொம்பளை பொறுக்கி, நான் கொன்றுவேன்டா, கத்தி உன்னை இங்கே அசிங்கப்படுத்திடுவேன். உங்களை தள்ளிக்கிட்டு இந்த டோரை லாக் பண்ணிட்டு என்ன பண்ணுற, என்ன பண்ணுற, கைவிடு. உங்கள் லிப்ஸை பிடிச்சி பயங்கரமாக கிஸ் பண்ணி கடிச்சு வைக்கிறான். உங்கள் இன்னொரு கையை வச்சு அவன் ஷோல்டர்லே டப்பு டப்புன்னு அடிச்சிட்ருக்கீங்க. உங்கள் இன்னொரு கை வலிக்குது. உங்கள் லிப்ஸை விடுறான். இப்போ போ. உங்களால் நிற்க முடியாமல் அப்படியே கீழவே அப்படியே உட்காந்து அழுத்துட்ருக்கீங்க. என்னடி அப்படியே வாழ்ந்துட்டுருக்க? பரவாயில்லடி, ஃபர்ஸ்ட் டைமா நான் அழுகிறத பார்க்குறேன். இந்த திமுறை தடை வரலாம் எங்க இப்போ காணும். தான் சொல்கிறது ஓம்பலடி. எத்தனை பொண்ணுங்க கூட வேணா போனான், தப்பா இருக்காது. என் கூட போயிட்டு அகைன் அவன் கூட போனான், உனக்கு ஏன் நினப்பு தான் வரும். ஆனால் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதே இல்லை. ஏன்னா 1.5 மந்த் தான் போயிட்டே இருப்பேன். சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அவன் நடந்து போய் அவனோட பேக்கு ஃபோன்லாம் எடுத்துட்ருக்கான். பின்னாடி சவுண்டு கேட்குது. நீங்கள் எந்திரிச்சு அந்த டோரை தள்ளிட்டு அப்படியே வெளில போகிறீங்க. உங்கள் லிப்ஸ் எல்லாம் பிளட் அப்படியே படிச்சிட்ருக்கு. கண்ணெல்லாம் கலங்கி அதெல்லாம் நல்லா ஒரு ஒரு கோவத்தில் உடைச்சிட்டு நடந்து போயிட்டே இருக்கீங்க. அப்போ சொன்னது தான், என் கூட போயிட்டேன், அவன் கூட போனான், உனக்கு என் நினப்பு தான் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பான். நடக்க முடியாமல் நடந்து போயிட்டுருக்கீங்க. துடைச்சிட்டு உங்கள் லிப்ஸ் எல்லாம் உங்கள் ஷாலை வச்சு ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணி உங்கள் லிப்ஸ் பயங்கரமாக வலிக்குது. உங்கள் ஷாலை பார்த்தா உங்கள் ஷாலை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டு ஒயன் கத்துறா.